வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வயசானாலும் இளமையாகவே வச்சிருக்கோம் கொலோஜனை இயற்கையாகவே அதிகரிக்க என்னென்ன உணவுகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே கொலோஜன் உற்பத்தியை இயற்கையாகவே அதிகரிக்க சில உணவுகள் உதவுது. கொலோஜன் சருமத்திற்கு 75% ஆதரவு அளிக்குது. ஏன்னா அதனால தான் கொலோஜன் குறையும் போது சருமம் என்ன ஆரம்பிச்சுன்னா தொய்வடைய ஆரம்பிச்சிடும். செல்களில் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் கொலாஜனை விரைவாக சேதப்படுத்தும். நமது உடலில் கொலஜனோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொலஜன் தான் நம் சருமம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க உதவுது. கொலஜன்கிறது என்னென்னா ஒரு வகை புரதம். நமது தோலோட கட்டுமானத்திற்கு உதவுது. சருமம் மற்றும் கூந்தலை ஆரோக்கியமாக வச்சிருக்க கொலஜன் பெரிதும் உதவுது. இந்த கொலஜன் உற்பத்தியானது நமக்கு வயசாகும் போது இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் சரும சுருக்கங்கள், புள்ளிகள், வயதான கோடு போன்றவை தோன்ற ஆரம்பிச்சிடும். கொலஜன் குறிப்பாக அமினோ அமிலங்களால் ஆனது. இதை கிளைசின், புரோலின் மற்றும் ஹைட்ரோக்ளோபிசரின் போன்ற அமினோ அமிலங்கள் காணப்படுது. எனவே கொலஜன் உற்பத்தி அதிகரிக்க நம்ம அமினோ அமிலங்கள் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். ஆரோக்கியமான தோல், நகம், எலும்பு, இணைப்பு திசு போன்றவற்றிற்கு கொலஜன் மிகவும் அவசியம். நம்ம உடலானது கொலஜனை உருவாக்கும் போது அமினோ அமிலங்களை ஒருங்கிணைக்குது. புரதம் நிறைந்த உணவுகள், விட்டமின் சி, துத்தநாகம், தாமிரம் போன்ற சத்துக்கள் கொண்ட உணவுகளை இதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம உடலில் கொலஜன் உற்பத்தி அதிகரிக்க கொலஜனை ஆதரிக்கும் உணவுகள் தேவைப்படுது. இது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கவும், கூந்தல் மற்றும் சருமத்தை பராமரிக்கவும் உதவுது. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது இளமையான தோற்றத்தை மேம்படுத்த உதவும். அப்படி எந்தெந்த உணவுகள்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆட்டுக்கால் சூப். பொதுவாகவே எலும்பு குழம்புகளில் அதிகளவு புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறை ஆட்டுக்கால் சூப் செய்து குடித்தோம்னா உங்கள் உணவில் அதிக புரதத்தை சேர்க்க உதவி செய்யும். இதன் மூலமாக உடலில் கொலஜன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவே இளமையையும் பாதுகாக்கும். ரெண்டாவதாக பெர்ரி மறைமுக கொலஜன் உணவு. சிலர் கொலஜன் நிறைந்த பழங்கள் அப்படின்னு கருதினாலும் அவை வைட்டமின் சியை தருது. இது உடலில் கொலஜனை உருவாக்க உதவுது. கொலஜன் கண்ட உணவுகளை தேடுவதற்கான சில பெரிகள் என்னென்னா ராஸ்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி எல்லாமே இந்த பெரி வகைகள் அடங்கும். அடுத்ததாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். கொலஜன் நிறைந்த சிறந்த பழங்களில் ஒன்று சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான். அதில் எலும்பிச்சை, ஆரஞ்சு, திராட்சை பழம் எல்லாமே அடங்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது கொலஜன் முன்னோடியை உருவாக்குது. அதே நேரத்தில் கொலஜனை உற்பத்தி செய்ய அமினோ அமிலங்களை உடலில் இணைக்க உதவுது. இந்த கொலஜன் பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வது ஒரு சிறந்த வழி. இயற்கையான கொலஜன் உற்பத்தியை ஆதரிக்கும் போது வைட்டமின் சி உட்களை அதிகரிக்க அவற்றை இனிப்பு அல்லது லேசான காலை உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மீன். கொழுப்பு நிறைந்த மீன் ஒரு சிறந்த இயற்கை கொலாஜன் உணவு. மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கு. இது உடலில் கொலஜனை உற்பத்தி செய்ய உதவுது. இந்த மீனில் எந்த மீன் சிறந்ததுன்னு பார்த்தோம்னா காணாங்கழுத்தி, ஹெர்ரிங், சால்மன், மத்தி இந்த மீன்லாம் நம்ம கொலஜன் உற்பத்திக்கு பெரிதும் உதவும். அடுத்ததாக தக்காளி. தக்காளியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது உடலில் இயற்கையான கொலாஜன் உற்பத்தியை தூண்டும். மேலும் இந்த வைட்டமின் சருமத்தின் நெகிழ்ச்சி தன்மையை ஏற்படுத்தி அதை உறுதியாக்கும். எனவே தக்காளி கொலஜன் நிறைந்த காய்கறி உணவு. குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு சிறந்த கொலஜன் ஆதரவு உணவுகளில் ஒன்று என்னென்னா சிக்கன். அவற்றின் இறைச்சிலிருந்து தான் அமினோ அமிலங்கள் உள்ளன. அவை உடலுக்கு இயற்கையாகவே கொலாஜன் உற்பத்தி செய்யும். முட்டையின் வெள்ளைக்கரு கொலாஜன் உற்பத்திக்கு அத்தியாவசியமான அமினோ அமிலமான புரோலைனை ஒரு உடலுக்கு தருது. எனவே அதிக கொலஜன் புரத உணவுகளை நம்ம நாடணும்னா உங்கள் உணவில் முட்டையை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நட்ஸு. பருப்பில் துத்தநாகம் சிறந்த ஆதாரம். உடலில் கொலாஜன் உற்பத்தி செய்ய உதவுது. சைவ உணவு உண்பவர்கள் எளிதில் அணுகக்கூடிய கலோரி நிறைந்த உணவுகளை விரும்புவோருக்கு இந்த விருப்பம் சிறந்தது. ஆளி விதை, பாதாம், வால்நட் போன்றவற்றை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அவகேடோ. அவகேடோ ஒரு கொலாஜன் நிறைந்த பழம். கொலாஜன் புரத உணவோட இணைக்கிறதுக்கு கொலாஜன் அப்படிங்கிற மூலக்கூறை உறுதிப்படுத்துது. தோலோட கட்டமைப்பை உறுதியாக வைத்திருக்கவும் இது உதவுது. அடுத்ததாக பெல் பெப்பர்ஸ் கொலாஜன் கொண்ட சிறந்த உணவு. வைட்டமின் சி தவிர இந்த சுவையான பொருட்களில் கேப்சைசின் இருக்கு. இது வயதான அறிகுறிகளை எதிர்த்து போராடும் அலர்ஜி எதிர்ப்பு முகவர். அடுத்ததாக பீன்ஸில் கொலாஜனை ஒருங்கிணைக்க உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருக்கு. பீன்ஸ் சிறந்த கொலாஜன் உணவு. ஏன்னா நம்ம கொலாஜனை உற்பத்தி செய்ய உங்கள் உடலுக்கு தேவையான தாமிரத்தை இது வழங்குது. அடுத்ததாக கேரட் உடலுக்கு வைட்டமின் ஏயை தருது. இது கொலாஜன் உற்பத்தியும் அதிகரிக்குது.
கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் முறிவை மெதுவாக்குது. இது தோல் வயதானதை வந்து தடுக்குது. அடுத்ததா ப்ரோக்கோலி. கொலாஜன் நிறைந்த உணவுகளோட பட்டியலில் மறக்க முடியாதது வந்து ப்ரோக்கோலி தான். இதில் உள்ள கொலாஜன் வந்து தசை மற்றும் வலுவான எலும்புகளை உருவாக்க உதவுது. தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவுது. அடுத்ததா வாழைப்பழம். நம்ப முடியாத அளவிற்கு சத்தானது மற்றும் நல்ல சுவை கொண்டது. வாழைப்பழத்தில் உள்ள கொலாஜன் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எடையை அதிகரிக்கவும் உதவும். அடுத்ததா இனிப்பு உருளைக்கிழங்கு. இதில் உள்ள கொலாஜன் வந்து எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியத்திற்கு உதவும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம வந்து இனிப்பு உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். அடுத்ததா பசலிக்கீரை. பசலிக்கீரையில் வந்து பல வகையான ஊட்டச்சத்து இருக்குது. பலது இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வு தருது. குறிப்பாக நம்ம அது இளமையை அதிகரிக்க உதவும் உணவாக இது செயல்படுது. அதனால அடிக்கடி உணவுல வந்து பசலிக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையில் கிடைக்கும் சத்துக்கள் வந்து வேற எந்த உணவுப் பொருட்களையும் கிடைப்பதில்லை. அதனால எல்லா வகையான கீரைகளையும் உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். அதன் மூலம் நம்ம இளமையையும் வந்து திரும்ப பெறலாம். அடுத்ததா காளான். காளானில் வந்து அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. குறிப்பாக ரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைச்சி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களின் உட்பரப்பில் உண்டாகும் கொழுப்பு அடைப்பை தடுக்குது. நமது இளமையை பாதுகாக்கும் உணவுல ஒன்றாகவும் காளான் இருக்கு. எனவே இளமையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க நினைப்பவங்க வந்து காளானை வந்து தினமும் அவங்க உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாதாமில் வந்து புரதசத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே அளவில் அதை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது மூலமாக நமது உடலில் வந்து புரத சத்துக்கள் அதிகரிக்கும். இதன் மூலமாக உடலில் கொலாஜன் பண்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நமது இளமையை வந்து பாதாம் சாப்பிட்றதுனால எளிதாக பாதுகாத்துட முடியும். மேலே உள்ள உணவுகள் எல்லாத்தையும் நம்ம தினமும் சாப்பிட்றது மூலமாக நம்ம எப்பவும் இளமையாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.